ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இஸ்லாம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதால சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சிங்க. இன்றைக்கி பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டாவுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி ஒன்றா போட்டேன். போட்டு பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிட்டு நல்லா வதங்க விடணும் வெங்காயம். ஆனால் நம்ம இன்றைக்கி கொத்து பரோட்டா எத்தனை போடுறோம் பார்த்தீங்கன்னா, 20 கொத்து பரோட்டா போடுறோம் ஒரே டைமில். நல்லாயிருக்கும். ஆயில் ஊற்றுனதுமே நம்ம கொஞ்சம் லைட்டாக பெரட்டி விட்டுறலாம். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கணும். அப்போ தான் இந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை சேர்க்குறோம். முட்டை சேர்த்தினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், முட்டையை சேர்த்தோன்னே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா முட்டை சேர்த்ததுமே உப்பு போடுறோம். உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு போட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுங்க. அதுக்கப்புறம் பெப்பர் போடணும். பெப்பர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் பெப்பர் போடுறோம். அப்புறம் மிளகாத்தூள், சில்லி பவுடர் அதுவும் தேவையான அளவுக்கு போட்டுங்க. ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். 20 நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரட்டி விட்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த முட்டையை நல்லா கொத்தி விட்றணும். அந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் இல்லாத மாதிரி நல்லா கொத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் ஆகிடும். நல்லா அந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா கொத்தி விட்டுறணும். அந்த மாதிரி கொத்தி விட்டிங்கன்னா பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா. பொடிசாக நாங்கள் ஏற்கனவே கட் பண்ணியே வச்சுட்டோம் பரோட்டாவை. ஏன்னா கொத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக பரோட்டாவை அது மேலே நல்லா அப்படியே தூவி விட்டுறணும். தூவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி ஊற்றணும். கிரேவி நிறையா ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா அந்த கொலப்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் கொத்து பரோட்டாக்குன்னு ஸ்பெஷலாக வச்சுருப்போம். அந்த கிரேவி, அந்த கிரேவியை தான் நாங்கள் ஊற்றுவோம். அதை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த பரோட்டாவும் முட்டையும் சேர்வாவும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடணும். கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் லைட்டாக கொத்தி விட்றணும் நீங்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பரோட்டாவை. ஆனாலும் கொத்துனீங்கன்னா தான் அது கொத்து பரோட்டா. கொத்துனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கொத்திட்டு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டினீங்கன்னா கொத்து பரோட்டா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல், விருகம்பாக்கம் ஸ்பெஷல். இது நம்மளோட கொத்து பரோட்டா. ஓகே வியூவர்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும்.